ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் மணி பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் மணி பேக் செய்கிறதுக்காக 100 கிராம் கோதுமை மாவு, 50 கிராம் மைதா மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் 200 கிராம் போன்லெஸ் சிக்கனை எடுத்து வெங்காயத்தை கட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு வெடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு வதக்குங்க. இதே டைமில் வெட்டி வச்சுருக்க சிக்கனில் உப்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்து கிளறி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கலந்து வச்சுருக்க சிக்கனையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், அதுலேருந்தே தண்ணி வரும். சிக்கன் நல்லா குக் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கமாக பூரிக்கு எப்படி மாவு திரட்டுவோம் அந்த மாதிரி மாவை நல்லா பூரி ஷீட் மாதிரி ரெடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் சிக்கன் குக் ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடிமேடாக சமோசா ஷீட்ஸ் கிடைக்கும். அதை எடுத்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் இந்த ஷீட்குள்ளே சிக்கனை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேல் பாகம் கழலாமல் இருக்கிறதுக்காக கொத்தமல்லியோட தண்டை எடுத்து நான் ஒரு முடிச்சு போட்டு ஒரு மணி பேக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குட்டி குட்டி மணி பேக்ஸாக நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை ஊற்றி மிதமான சூட்டில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மணி பேக்ஸை 2 போட்டு நான் பொரித்து எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த பக்கமும் அந்த பக்கமும் திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள், கிறிஸ்பியான நமக்கு மணி பேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா மணி பேக்ஸையும் நான் 2 பொரித்து எடுத்துக்கிட்டேன். க்ரன்ச்சியான டேஸ்டியான மணி பேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.